இந்த கன் செலெக்ஷனில் பெஸ்ட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ளோவல் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்ததாக இப்போ இதில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த சைட்லேயே ஓட போகிறேன். ஏன்னா என்னால் அங்கே மேலே நீங்கள் ஏறி போகும்போது அது உங்களுக்கான சேஃப் ஜோன் கிடையாது. நீங்கள் யாராவது உங்களை பார்த்துட்டு சீக்கிரம் பார்த்துருவாங்க, எனிமீஸ்லாம் உங்களை அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சைடில் ஓடி வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் அசால்ட்டாக போட்டுடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லாம் கெத்தான கன் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்க கன் தான் நாங்கள் இப்போ வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி கோ ஃபாஸ்ட்டு, வேகமாக போகலாம். சரி வாங்க இப்போ அடுத்த ஆட்டத்துக்கு போகலாம். இப்போ இந்த ஆட்டமும் நாங்கள் தோட்ட காமிக்கினால் அடுத்த ஆட்டத்தில் எனக்கு இப்போ கிடச்சிருக்க கன் டாம்சன். அது போக நாங்கள் இப்போ க்ளோவல் வாங்கியிருக்கோம். இப்போ ஏன் நான் டாம்சன் கன் எடுத்துனா இந்த கன் மூலயமா கொஞ்சம் ஃபாஸ்டராக புல்லட் போகும். அண்ட் நெக்ஸ்ட் அது பத்தாதுன்ட்டு இந்த கன்னுக்கு இப்போ நிறைய ஸ்கின் வேறு விட்ருக்காங்க, எல்லோ கலர் ஸ்கின். அதை நான் வாங்கலை. அது வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்னும் இந்த கன் உங்களுக்கு பெஸ்ட்டாலாம் தெரியும். ஸோ வாங்க இப்போ எப்படி விளாட்றதுன்னு பார்க்கலாம். இன்னும் என் கூட வந்து நிற்கிறான். சூப்பர் காய்ஸ், செம கேம். ரிவ்யூ பண்ணுங்க என்ன. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் முக்கியமாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இதில் நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் சாவ டக்குன்னு ரிவ்யூ கொடுத்தால் மட்டுமே உங்களால் இந்த ஆட்டத்தை ஜெயிக்க முடியும். இப்போ அடுத்தலாம் நான் வாங்க போகிறேன். இந்த இதில் என்கிட்ட டாம்சன் கன்னும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஈகிள் வாங்குகிறேன். ஈகிள் வாங்கினதுக்கப்புறம் மிச்ச எல்லா ருப்பிக்குமே நான் க்ளோவாலும் பாமும் வாங்கிக்கிறேன்.